சொல்லுங்க, என்ன பிரச்சனை? சிம்புக்கு நைட்டாராக்கும் பிரச்சனை, சேர்த்து வைக்க போறீங்களா? சிம்புனாலே பிரச்சனை தானே டாக்டர். நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? சரி விடுங்க. மிஸ்டர், உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. டாக்டர், 2 மாசமா என் பையன் கிட்ட முந்தைய விட நிறைய சேஞ்ச் இருக்கு. வெரி குட். ஒரு 500 ரூபாய்க்கு சேஞ்ச் கிடைக்குமா? ஒரு 5 ரூபாய் கம்மியா இருக்கும், பரவாயில்லையா? ஓகே டாக்டர், நான் சொன்னது என் பையனோட ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய சேஞ்ச் இருக்கு. ராத்திரி ஆனா ஃபுல்லா குடிச்சிட்டு கலாட்டா பண்றான். காலைல கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே செய்யலன்றான். உங்க பையனுக்கு வந்திருக்கிறது சாதாரண நோய் இல்ல. இட் இஸ் கேபிபிவிபி. அப்படின்னா குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சு. இந்த நோய் வந்தவங்க நைட் எல்லாம் ஃபுல்லா குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு காலையில கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப மதியானம் கேட்டா மறுபடியும் குடிச்சிட்டு வந்து கேட்டவங்களே கலாய்ப்பாங்க. டாக்டர், ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லையா? இதுக்கு ட்ரீட்மெண்ட்டை விட உங்க பையனை எந்த ட்ரீட்டுக்கும் போக விடாம பாத்துக்குங்க. குறிப்பா, அப்பா நான் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு போறேன், நைட்டு வர மாட்டேன்னு சொன்னா செருப்பாலே அடிச்சு வீட்டுல உட்கார வைங்க. சாரி டாக்டர், என் பையனை கை நீட்டி என்னால அடிக்க முடியாது. உங்களுக்கு மூட்டு வலி இருக்குன்னு நினைக்கிறேன். உடனே உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. அது இல்ல டாக்டர், என் பையன் மேல நிறைய பாசம் வச்சிருக்கேன். வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தா சொல்லுங்க. வேற வழியே இல்ல. உங்க பையனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட வேண்டியதுதான். நோ டாக்டர், ஷாக் வேணாம், ஷாக் வேணாம், ஷாக் வேணவே வேணாம். ஐயா, டாக்டரே சாக்குறேன்னு சொன்னாரு, நீங்க வேணாம்னு சொல்றீங்க. 2 சாக்கு வாங்கி பழைய சாமான் மூட்டை கட்டி பாருங்க மேல போடல. முதல்ல உன்னை கட்டி கடல்ல தூக்கி போடணும். நான் சொன்னதே கரண்ட் ஷாக். எதுக்கு டாக்டர் தேவையில்லாம கரண்ட் எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க? உங்க ஹாஸ்பிட்டல் பில்ல காமிச்சாலே எங்களுக்கு பெரிய ஷாக்கா இருக்கும். என் பையனை நானே பாத்துக்கிறேன். குட் பை. ஐயா, ஏய், விட்றா. என்ன காரியம் பண்றீங்க? ஐயாக்கு முதல்ல குத்துறா பிடிக்காதுன்னு தெரியல. 1 நிமிஷம் இருங்க. ஐயா, ஐயா, உங்களுக்கு நல்லது பண்றையா, கொஞ்சம் திரும்பி பாடுங்க ஐயா. இப்ப குத்துங்க. 1 நிமிஷம். ஏயா குத்த வரீங்களா? இப்படி மொக்க கத்தி எடுத்துன்னு வரலாமா? கொஞ்சம் கொடுங்க. அட கொஞ்சம் கொடுங்க சார். போதும் குட்ரா. அட அவசரப்படாதீங்க சார். ஏய் குட்ரா, சொன்னா கேளுடா. அட இருங்கயா. குட்ரா. இருசா ஐயா. டைம் ஆகுறா குட்ரா. ஐயோ, கொஞ்சம் இருங்கயா. குட்ரா குத்துனுடா. இப்ப குத்துங்க. மூஞ்சில் தாண்டா குத்தணும். பொறம்போக்கு பட்டா கத்தி எடுத்துட்டு வந்து கொடுத்தா தீட்டி பட்டன் கத்தி ஆக்கிட்டேடா நாயே. விஷ்ணு, இந்த நேரத்துல இங்க என்னடா பண்ற? ஐயா, பெத்த புலிய உங்களை கத்திர குத்த வராயா? டேய், இத்தனை வருஷம் பாசமா வளர்த்ததுக்கு என்னையே குத்த வந்துட்டியா? குத்துடா, குத்து. ஏதா பாத்துக்கிட்டு இருக்க? குத்துடா. டேய், கத்தியால குத்த சொன்னா டப்பா குத்தா குத்துற. மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போயிடா போன. நோ டாக்டர், என்னால பார்க்க முடியல டாக்டர். அவரால் பார்க்க முடியல. கொஞ்சம் தள்ளி நில்லு. உன்னை வெச்ச கூட வெட்டி அவன் கஷ்டப்படுறத பார்க்க முடியலடா. அவரு எங்க கஷ்டப்படுறாரு? நீங்க சேர்த்து வச்ச சொத்துல தான் நல்ல காரு பங்களாவோட வசதியா இருக்காரு. வாய் விட்டு சும்மா இருக்க மாட்டேன் ராஸ்கல். டாடி வேணா சொல்லுங்க டாடி. டாடி ப்ளீஸ் டாடி வேணா சொல்லுங்க டாடி. டாடி வேணா சொல்லுங்க டாடி. டாடி வேணா சொல்லுங்க டாடி. டாடி ப்ளீஸ் டாடி வேணா சொல்லுங்க டாடி. டாடி காலைல நான் காபி சாப்பிடல, வேணும்னு சொல்லணுமா? எனக்கு வேணும்டா. எனக்கு வேணும்டா. அவனுக்கு ஒரு கப்பி கொண்டா. அறிவு கட்டவன உனக்கெல்லாம் போய் பிள்ளையா பிறந்த பாடுறா. எனக்கு வேணும்னு சொல்றான்டா. டாக்டர், அவன் ஒரு மாதிரி பேசுறான். ஷாக்க ஏத்தி கொடுங்க. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா ஐயோ விடுங்கயா. ஐயா விடுங்கயா. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா வலிக்குதுப்பா. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா வலிக்குதுப்பா. அப்பா ஷாக்கு வேணா சொல்லுங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா. ஐயோ விடுங்கயா. இவருக்கு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் போதும். லேப்ல கூட்டி போய் பேஷண்ட்டை கம்ப்ளீட்டா செக் பண்ணிடுங்க. டாக்டர், சின்னையாவை செக் பண்றீங்க. உங்க செல்போன் எடுத்தது பெரியய்யா, அவரே செக் பண்ணுங்க. அது ஒண்ணு டாக்டர், கீழே சும்மா இருந்தது, தொலைஞ்சு போட போதுன்னு எடுத்து வச்சா. புரியாது.